ஏன் கூட்டிட்டு வந்துரு அதை பேலன்ஸ் பண்ண முடியும். அப்புறம் போயிருவாரு. மாமனுக்கு அதில் எடுக்கணும். அங்கிருந்து இப்படி வந்து ஜெயிச்சுக்காராமா அதில் அப்படியே போடுங்க. இந்த பக்கம் வந்துடுவாரு. நீங்க முன்னாடி மெதுவா வாங்க மாமா. ரொம்ப ஒல்லியா இருக்கிறாராவா? வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் மினிட் தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இப்போ நாம் எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய மகள் இந்து அவர்களுடைய மச்சாண்டார் வீட்டில், அதாவது இந்து மாப்பிள்ளையின் அண்ணன் குழந்தைகளினுடைய பிறந்தநாள் விழாவிற்கு நாங்கள் வந்துள்ளோம். அந்த இடத்தில்தான் இந்த வீடியோ எடுக்கப்பட்டுள்ளது. நாங்கள் அந்த திருமண விழா ஃபங்க்ஷனில் கலந்துட்டோம். இங்கே பெரிய பலாமரம் பாருங்கள், பலாமரம் மேலே ஜூம் பண்ணி காமிக்கிறேன். சுற்றியுமே பயங்கரமாக காய்ச்சி கிடக்குதுங்க. பாருங்கள் பாருங்கள், பலாக்காயெல்லாம் ஜம்முன்னு பூரா பலாக்காய்கள், பெரிய பெரிய பலாக்காய் மரம். ஒரே மரத்தில் எவ்வளோ பலாக்காய் வந்து நான் கூட பார்த்துருக்கிறேன். பாருங்கள், பிறந்தநாள் விழா ஃபங்க்ஷன் போது எடுக்கப்பட்டது. எங்கள் ஃபேமிலியிலேருந்து மொத்தமாக எல்லாருமே போயிருந்தாங்க, நாங்களும் போயிருந்தோம். பாருங்கள், இவங்கெல்லாம் எனது மகள் இந்துவினுடைய உறவினர்கள். அம்மா ஆண்டவா, இங்கே வந்து வீட்டுக்கு பின்னாடி ஒரு வாய்க்கால் போகுது. அந்த வாய்க்கால் நடந்து போவதற்காக சின்னதாக ஒரு பகலை மாதிரி இதுலேயே செட் பண்ணி இருக்கிறாங்க. சிமெண்ட்கார போட்டு ஸ்லாப்பு, அந்த ஸ்லாப்பில் பாருங்கள் பலாக்காய் காய்ச்சிருக்குதுன்னு பாருங்கள். பலாமரம் அங்கங்கே காய்ச்சி தொங்குதுங்க. கொஞ்ச நேரம் ஆச்சு. இதுதான் எங்களுடைய மாப்பிள்ள சிரிங்க, மாப்பிள்ள பயங்கரமா இருக்குதுங்க. மாப்பிள்ள சிரிங்க, இல்லாட்டி வில்லன் மாதிரி இருக்குதுங்க. வில்லன் மாதிரி இருக்கிறீங்க சிரிக்காம இருந்தா. இப்பதான் எவ்வளவு அழகா இருக்கிறீங்க தெரியுங்களா? உங்களோட அழகு நாங்க சொல்லணுங்க மாப்பிள்ள, நீங்க நல்லா இருக்காதுன்னு சொல்லக்கூடாது. பாருங்க, இப்ப கமலஹாசன் மாதிரி இருக்கிறீங்க சிரிச்சா. இங்கே நிறைய கேரளா நண்பர்கள் நமக்கு பழக்கம் தள்ளிக்குங்க. அவங்க நம்மளோடு இனிமையாக பழகினாங்க. மாப்பிள்ள சீரிங்க மாப்பிள்ள, பாருங்க அப்படியே கமல் மாதிரியே இருக்கிறீங்க. போட்டோக்காரரு இங்க பாருங்க. இந்த போட்டோ இல்லையே உனக்கு வாங்க இந்த ஃபேமிலின்னு பாருங்க. இந்த இவரோட நம்பர் சேர்த்து விட்டுக்கிறியா வாட்ஸ்அப் குரூப்ல? நீங்க வா. இந்த நீ என்ன பண்ற தெரியுமா? நீ நேரம் பிடிச்சிட்டு அப்படியே போய் அந்த இது கொடுக்குறாங்கல்ல போஸ்ட், இதெல்லாம்
இது பேனர் ஒட்டிக்கிறாங்கல்ல, பேனர் ஒட்டிக்கிறது அப்படியே இந்த சைடில் அப்படியே எடுத்துட்டு அப்படியே அந்த இந்து நங்கையாக இருக்குதுல்ல, ஒன்று இந்து நங்கையாக எடுத்து வந்து அப்படியே எடுத்து வந்து என்னோட சீட் ஆறு ஆகவே இந்து நங்கையாவே எடுத்துட்டு வரதாமப்பா. பாப்பா தம்பி கிட்ட கொடுத்தேன் நினைக்கிறேன்.